எடுத்த போலி மருந்து எதிரில இருக்கு. சர்டிபிகேட் இதோ இருக்கு. இதுவரைக்கும் உங்க ரகசிய ஏஜென்டா இருந்த ஆள் இதோ பக்கத்திலேயே இருக்கார். நல்லமுத்து சார். சார் இவன் நான் பார்த்ததே இல்ல சார். சாரி. இதுக்கப்புறமும் நான் உங்க பேர்ல அனுதாபம் காட்டினா நான் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியா இருக்க முடியாது. ரஞ்சித் ப்ரொசீட். நல்லமுத்து கம் வித் மீ. இன்ஸ்பெக்டர். ரஞ்சித், நீயும் சக்கரவர்த்தியும் கை கோத்துக்கிட்டு போற காட்சியை பார்த்து பூரிச்ச இந்த கண்ணு முன்னாடியே இவனை கைவிலங்கோட அழைச்சுக்கிட்டு போறியப்பா. இதை என்னால தாங்கவே முடியாது. ரஞ்சித், சந்தர்ப்பமும் சாட்சியமும் கண்ணை மறைக்கிறான்டா. ஆனா மனசாட்சியை கேட்டு பாருடா. என் மகன் உண்மையிலேயே குற்றவாளியாடா. சொல்லுடா சொல்லுடா. இன்ஸ்பெக்டர் லெட்ஸ் கோ. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கீதா, கீதா, எது நடக்க கூடாதுன்னு பயந்துகிட்டு இருந்தனோ கடைசியில் அதுவே நடந்துருச்சு. யாரோ சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக செஞ்சிருக்கிற சதிதா அவர் ஜெயிலுக்கு போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா எப்ப அவரை காப்பாத்துறதா என்னோட முதல் வேலை. நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ரோசி. அவர் நிரபராத நிரூபிக்க தகுந்த காரணங்கள் வேண்டாமா? வேற காரணம் எதை தேடணும்? தன் நண்பர் மனைவிக்கு ஏற்பட்ட விபரீதத்தை வெளியே சொல்லாம பழிய தன் தலைமையில போட்டுக்கிட்ட அந்த உத்தமரா மத்தவங்க உயிரை அழிக்கிற மருந்து தயாரிப்பாரு அப்படின்னு அந்த ஐஜிக்கிட்டே கேக்குறேன். ரோசி, அந்த விவரங்களை நீ வெளிப்படுத்தினா அதனால உனக்கு ஏற்படக்கூடிய அழிவை பத்தி நீ புரிஞ்சுக்காம பேசுற. அண்ணனோட சமாதி மேல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறத விட அவரோட நலனுக்காக என்னையே அழிச்சுக்கிறதா நியாயம். ரோசி, 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 ரோசி. ஹலோ, ஹலோ. ஏன் சோகமா இருக்க? உன் ஒய்ஃப் ரோசி ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால கவலைப்படுறியா? ஆமா பிரகாஷ், நான் டாக்டர் சந்திச்சப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரோசியோட வயிற்றுல பலமான அடி ஏற்பட்டிருக்கு, ஆபரேஷன் பண்ணித்தான் குழந்தை எடுக்கும் சொல்லிட்டாரு. இல்லைன்னா ரோசியோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி பெரிய ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ் பண்ணி காட்டுறவன் தான் நம்ம சக்கரவர்த்தி. சால்ரைட் பிரகாஷ், ஆனா அவன் இப்ப கைதியால இருக்கான். இருக்கட்டுமே, நம்ம அவசர நிலைமையை சொல்லி ஜாமீன்ல விடுதலை பண்ணலாமே. உன்னால முடியாத காரியமா? நோ பிரகாஷ், ஏற்கனவே சக்கரவர்த்தி விஷயத்துல எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு என் மனைவியை காப்பாற்றுங்கிறதுக்காக அவனை வெளியில கொண்டு வந்தா ஏதோ என் சுயநலத்துக்காக செஞ்ச காரியம்னு ஊர்ல எல்லாரும் பேசிப்பாங்க. ஆமா, இந்த ஊர்ல சக்கரவர்த்தி விட்டா டாக்டர்களே கிடையாதா? ஊசலாடிட்டு இருக்கிறது உன் மனைவியினுடைய உயிர். அதை காப்பாற்றுற சக்தி சக்கரவர்த்தி கையில தான் இருக்கு. சரி பிரகாஷ், இந்த விஷயத்துல நான் மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பல. என் மனைவியோட வாழ்வு சாவும் ஆண்டவன் கையில் தான் இருக்கு. எப்படியாவது அவனை ஜாமீன்ல வெளியே வைக்க ப்ளீஸ். You may go. Please, you may go. முடியாதுன்னு சொல்லிட்டானே. உண்மையா சொல்றேன், ரஞ்சித் முடியாது நான் மறுத்துட்டான். என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. சக்கரவர்த்தி, நாம அவனை புரிஞ்சுக்கவும் இல்லையோ, அவனால அவனையே புரிஞ்சுக்க முடியல. அவன் மனைவிக்கு ஏற்பட்ட விபத்துல அவ பழைப்பாளா மாட்டாளான்னு டாக்டர்களே சந்தேகப்படுறாங்க. அதை பத்தி கூட அவன் கவலைப்படலையே. அவன் கவலைப்படாம இருக்கலாம்ப்பா, ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. அவன் கூட பிறக்கலையாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன். நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரோசிதான் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக. அவனை எப்படியும் காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தணும்ன்ற வேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா உன்னாலதான் காப்பாற்ற முடியும்னு எல்லாருமே சொல்றாங்க. ரோசிய நான் எப்படியும் காப்பாத்தி தீருவேன். எப்படிடா? நிச்சயமா காப்பாத்த. போடா நீ, போடா.
ரஞ்சித், இப்படி மறுபடியும் நீங்க பொறுப்பில்லாம நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பாதுகாப்புல இருந்த கைதி உங்களுக்கு தெரியாம எப்படி தப்பிச்சு போக முடியும்? அது வந்து ஜம்பு கொலை வழக்குல தகுந்த ஆதாரங்களை காட்டாம அவரை தண்டனையில இருந்து தப்பிக்க விட்டீங்க. இப்ப என்னடான்னா தகுந்த ஆதாரங்களை காட்டி அவரை பிடிச்சிருந்தோம் அவர் தப்பிச்சு போக காரணமா இருந்திருக்கீங்க. டாக்டர் எதுக்காக தப்பிச்சு போனாருன்னு எனக்கு தான் தெரியும். What do you mean? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க நினைக்கிற மாதிரி தண்டனைக்கு பயந்து டாக்டர் சக்கரவர்த்தி தப்பிச்சு போயிருக்க முடியாது. என் மனைவி ஆபத்திலிருந்து காப்பாத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தப்பிச்சு போயிருக்க முடியும். This is what I guess, sir. நோக்கம் புனிதமா இருக்கலாம், ஆனா மார்க்கம் சரியில்லை. எனக்கு தெரியும் சார். இப்ப என் மனைவி பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா ஓடி போன டாக்டர் சக்கரவர்த்தி கண்டுபிடிக்கணும். That's my duty. May I go, sir? Yes. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். டாக்டர் சக்கரவர்த்தி இந்த பக்கம் தான் வந்தாகணும். சுத்திலும் பாரா போடுங்க. எஸ் சார். லுக், அவன் தப்பி ஓட முயற்சி செய்வான். அப்படி ஓடும் போது காலு கீழே ஷூட் பண்ணும். ஓகே? எஸ் சார். எஸ் சார். சுட்டு கொல்ல போறீங்களா? யாரை சொல்ல போறீங்க? கீதா, எடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாம வீதில அனாதையா நின்ன உங்களை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டாங்களே, அந்த குடும்பத்து ஒரே வாரிசை சுட போறீங்க இல்லையா? கீதா, தான் உயிரை கொடுத்தாவது நண்பன் மனைவியோட உயிரை காக்க துடிக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நீங்களே அவரை நாய் போல சுட சொல்றீங்களே, நியாயமா? போதும் கீதா. பாசத்துக்காக நான் நியாயத்தை பலியாக்க விரும்பல. அதனால வரக்கூடிய எந்த பாவத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ரஞ்சித், எங்கடா போறேன்? உன் மனைவியை காப்பாத்துறதுக்காக அவன் போராடிட்டு இருக்கான்டா. ஆண்டி, யார் சாகிறத பத்தியும் கைதிகளுக்கு கவலையே கிடையாது. ஏய் தம்பி, என்னடா சொன்ன? கைதியா? நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறதே பாக்குறியா? எங்களுக்கு சட்டம் தெரியும்டா. டேய், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டர் போராடிட்டு இருக்காண்டா. அவனை கைது செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்லடா தம்பி. அங்கிள், தப்பிச்சு போன கைதி எங்க இருந்தாலும் கைது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்னா அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கைது செய். நாங்க அதை தடுக்கல. ஆண்டி, தம்பி, அநியாயமா ஒரு தாயையும் குழந்தையும் கொன்னுடாதரா. ஆபரேஷன் முடிஞ்சதும் சக்கரவர்த்தி வெளியில வருவான். அவனை வெட்டி கூறு போடுறா. நான் வேண்டாம் சொல்லுறேன். சாரி, இத பத்தியும் கவலைப்படக்கூடிய நிலைமையில இல்ல. அது உங்க தப்பு இல்லை. ஒரு சமூக விரோதிக்கு மகனா பிறந்த உங்ககிட்ட நாங்க சத்தியத்தை எதிர்பார்க்கறது எங்க தப்புதான். கீதா, நீ எல்லாம் மீறி பேசுற. என்ன பத்தி எது வேணுமா அவனுக்கு பேச நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் தகப்பனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. என் தகப்பனை பத்தி பேச எனக்குள்ள உரிமை தடுக்க யாருக்குமே உரிமை இல்லை. உன் தகப்பனா? நான் உங்க சகோதரி. ஜான்சன்ங்கிற பாவிக்கு நான் மகளா பிறந்து நீங்க மகனா பிறந்தீங்க. இப்ப சொல்றா, என் மகனை சுட்டு என் மருமக பொட்டு அடிக்கிறதுக்கு நீயே காரணமா இருக்க புரியாடா? அங்கிள், உங்க மக மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட என் நண்பன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு முன்னால நேசத்துக்கும் பாசத்துக்கும் இடமே இல்லை. ஆபரேஷன் சக்சஸ். குழந்தை பிறந்தாச்சு. இந்த குரலை கேட்கதான் நாங்க எல்லாரும் காத்திருந்தோம். இனிமேல் உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம்.
என்னங்க இவ்வளவு சொல்லி இவன் மனசுல இறக்கமே பிறக்கலையே. ஜெயலட்சுமி சின்ன வயசுல இருந்து கடமைக்காகவே போராடுறவனாச்சே, விட்டுடுவானா? ரோசி பழச்சாச்சு, அதுவே போதும். இனிமே நடக்கிறதே நடக்கட்டும். உள்ள உங்களை டிஎஸ்பி தேடிட்டு இருக்காரு, சீக்கிரம் போங்க சார். டேய், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். எதுக்கு? உன் வக்கீல் நான் சொல்றேன், வாடா. ஹலோ, நான் தான் சாந்தி பேசுறேன். போலி மருந்து தயாரிக்கிற மார்த்தாண்டன் கும்பலை பத்தி டிஎஸ்பி சார்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு முயற்சி பண்ணேன், முடியல. நீங்களாவது உடனே புறப்பட்டு புலிகுகை பக்கத்துல இருக்கிற பங்களாக்கு வந்துருங்க. அப்படியா? வந்துடுறீங்களா சார்? சரி. யார் போன? போலி மருந்து தயார் செய்யற மார்த்தாண்ட கும்பல உடனே புறப்பட்டு வந்தா மடக்கலாம்னு சொல்லி சாந்தி போன் பண்ணுது. சாந்தியா? என்னப்பா யோசிக்கிற? எந்த நோயாளியை காப்பாத்துறதுக்காக கடமை உணர்ச்சியோட சிறைச்சாலையை விட்டு தப்பி வந்தியோ அதே கடமை உணர்ச்சியோட இந்த சமுதாய துரோகிகளை நீ காட்டி கொடுக்கணும். ஓகே, அப்போ செய்யலாம். தப்பி வந்த என்ன பிடிக்கிறதுக்காக ரஞ்சித் இங்கதான் வருவான். நாம எங்க போறோம், எதுக்காக போறோம் விவரங்களை லெட்டர்ல எழுதி வீராசாமியிட கொடுத்துட்டு போவோம். அதை படிச்சுட்டு ரஞ்சித் நிச்சயமாக வருவான்.